மீண்டும் ஒரு அதிரடியான பயணத்தை நம்ம தொடங்கி இருக்கோம். இதுக்காக நாம ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூருக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்தியாவின் முதல் லெப்பர்ட் ரிசர்வ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஜலனா லெப்பர்ட் ரிசர்வுக்காக தான் நாம இன்னைக்கு ராஜஸ்தானுக்கு போயிட்டு இருக்கோம். நாம ஏன் மீண்டும் இந்த ஜலனா லெப்பர்ட் ரிசர்வுக்கு போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புலியை கூட சில சமயங்கள்ல நம்ம சஃபாரி போகும்போது பாத்திர முடியும். ஆனால் சிறுத்தையை அவ்வளோ சீக்கிரம் பாத்திர முடியாது. காரணம் என்னன்னா, சிறுத்தை மறைஞ்சு வாழக்கூடிய விலங்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சிறுத்தையை பார்க்கறதுக்கு இந்த ஜலனா லெப்பர்ட் ரிசர்வ் மிகவும் புகழ் வாய்ந்த இடம். பர்டிகுலராக இந்த மே மாசத்துல போகும்பொழுது பார்ப்பதற்கு மிகவும் அதிகமான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால இன்னைக்கு நாம அங்கே போய்கிட்டு இருக்கோம். ஜெய்ப்பூருக்கான நமது பயணத்தை செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மாலை 6:40க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஏறக்குறைய 1.5 நாள் பயணத்துக்கு அப்புறம் நாம் ஜெய்ப்பூரை 3வது நாள் காலையில் 9 மணிக்கு போய் ரீச் ஆக போகிறோம். அதாவது வியாழக்கிழமை ஈவினிங் 6:40க்கு கிளம்புன இந்த ட்ரெயின் சனிக்கிழமை காலையில் 9 மணிக்கு தான் ஜெய்ப்பூரை போய் சென்றடையும். நான் அனுராத் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு வாராந்திர ட்ரெயினில் தான் போயிருந்தேன். அதாவது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மதியம் 12:10க்கு மதுரையிலேருந்து கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயின் சனிக்கிழமை காலையில் 9 மணிக்கு ஜெய்ப்பூரை போய் சென்றடையும். இந்த ட்ரெயின் பல மாநிலங்களை கடந்து தான் கடைசியாக ராஜஸ்தான் போய் சேரும். அதாவது தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயின் ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் வழியாக ராஜஸ்தான் போய் சேரும். நான் வந்து 3rd ஏசியில் புக் பண்ணி போயிருந்தேன். இதுக்கான சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2300 ரூபா வரும். நாம் இப்போது ஜெய்ப்பூருக்கு முந்தின ஸ்டேஷனான துர்காபுரா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷனில் இறங்கிட்டோம். நம்ம ஊரில் இப்படி சென்னையில் ஒரு தாம்பரம் ஸ்டேஷன் இருக்கும், அந்த மாதிரி இந்த துர்காபுரம் ஸ்டேஷன்லேயே ஏறக்குறைய எல்லாருமே வந்து இறங்கிடுவாங்க. நாம் ஸ்டேஷனை விட்டு வெளியில் வர்றோம் அப்படின்னா ஆட்டோலாம் நிறைய இருக்கும். அங்கே உள்ள ஆட்டோட்ட நம்ம பேசி நம்ம போகிற இடத்துக்கு போய் சேரலாம். நம்ம கேட்கும்போது ஆக்சுவலாக 300 ரூபா கேட்டாங்க. ஏன்னா இந்த ஸ்டேஷன்லேருந்து தான் ஓரளவுக்கு க்ளோஸ் ஜலனா லெப்பர்ட் சஃபாரி. நாம் ஜலனா லெப்பர்ட் சஃபாரிக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம இந்த வாட்டி ஹோட்டல் புக் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் டைம் போனப்போ கொஞ்சம் தூரமாக ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். அங்கேருந்து நான் நடந்து போயிட்டு வர்ற மாதிரி இருந்தது. இந்த வாட்டி அதனால் க்ளோஸில் ஒரே ஒரு ஹோட்டல் தான் இருக்குது. அந்த ஹோட்டல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த ஹோட்டலை ஆல்ரெடி நான் ஆன்லைன்லேயே புக் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் மற்ற டீட்டெயில் நான் ஹோட்டலில் போய் சொல்கிறேன். ஹோட்டல் சம்மந்தப்பட்டது எப்படி புக் பண்ணுறது இதெல்லாம். இப்போ நம்ம வந்து ஆட்டோ டிரைவர்கிட்ட சொல்லிவிட்டு 200 ரூபா ஃபைனலாக பேசிவிட்டு இப்போ நம்ம அங்கே போயிட்டுருக்கோம். இங்கே வந்து கால் டாக்ஸியும் கிடைக்கும். ஓலா, ஊபர் இந்த மாதிரி கால் டாக்ஸியும் கிடைக்கும். நீங்கள் அதில் புக் பண்ணிங்கன்னா இன்னும் கம்மியாகவே வரும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு 150 ரூபாயில் கூட நீங்கள் அங்கே போய் சேர்ந்துடலாம். அது உங்களோட சாய்ஸ், நீங்கள் எப்படி வேணாலும் அங்கே போய்க்கிங்க. நாம் பீக் சம்மரான மே மாதத்தில் ராஜஸ்தான் ட்ரிப்பை மேற்கொண்டிருக்கோம். ராஜஸ்தானில் நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க, செம ஹாட்டாக இருக்கும் கிளைமேட்டு. ஸோ அதனால் ரூம் புக் பண்ணுறீங்க, நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஏசி உள்ள ரூமாக புக் பண்ணுங்கள். ஏசி இல்லாட்டி அவ்வளோதான், ரொம்ப கஷ்டம். நாம் போகிற இந்த ஜலனா லெப்பர்ட் சஃபாரி ஜெய்ப்பூர், அதாவது ஹார்ட் ஆஃப் த சிட்டிலே இருக்குது. ஜெய்ப்பூரில் உள்ள மால்வியா நகர் அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாக்குள்ளே தான் வந்து இந்த ஜலனா லெப்பர்ட் சஃபாரி இருக்குது. பக்கத்துலேயே தான் நம்ம ரூமும் இருக்குது. ஜெய்ப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு 9 கிலோமீட்டர் ஆகும். இதுவே வந்து துர்காபுராலேருந்து வந்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டரில் நீங்கள் ஹோட்டலில் போய் ரீச் பண்ணிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம ராஜஸ்தானில் உள்ள ஜெய்ப்பூரில் இருக்கோம். என்னடா திடீர்னு ஜெய்ப்பூருக்கு வந்துட்டேனேன்னு தானே பார்க்குறீங்க. நம்ம ஒரு நார்த் ட்ரிப் லாஸ்ட் டைமே வந்திருந்தோம். லாஸ்ட் டைம் நம்ம நார்த் ட்ரிப்பு எங்கெங்கெல்லாம் போனோமோ அதே மாதிரி திரும்பவும் ஒரு ட்ரிப் அடிக்கிறோம். அதாவது எதுக்காக இப்போ வந்திருக்கோம்னா, பர்டிகுலராக இந்த மே மாதத்தில் வந்து அனிமல் சைட்டிங்கிறது பெட்டராக இருக்கும். ஜலனா லெப்பர்ட் சஃபாரியில் மொத்தம் 3 போனோம். அதில் ஒரு சஃபாரியில் தான் வந்து நம்மளால் லெப்பர்ட் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் இந்த சம்மரில் போகும்போது நிறைய பார்க்க முடியும் அப்படின்னாங்க. அதனால் சம்மரில் வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரந்தம்பூரும் போக போகிறோம். நம்ம 2 நாள் ஏறக்குறைய 1.5 நாள் ட்ரெயின் ட்ராவலுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வந்து நம்ம வந்திருக்கோம்.
மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நான் அப்புறமா சொல்கிறேன். இன்னும் நான் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கவே இல்லை. உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ரூமை காமிச்சிருவோம் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த வாட்டி போன வாட்டி போட்டிருந்த இடத்துல வந்து இந்த வாட்டி ரூம் போடல. இந்த வாட்டி ஒரு புது இடத்துல வந்து நம்ம ரூம் போட்டிருக்கோம். அதாவது ஜலானா லெப்பர்ட் சஃபாரிக்கு அப்படியே ஆப்போசிட். அப்படி ஒரு காலை தூக்கி அந்தாண்ட வச்சோன்னா சஃபாரி, அதுதான் சஃபாரி பார்க்கு. இந்த ஜலானா லெப்பர்ட் சஃபாரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஹோட்டல்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அந்த ஹோட்டல் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹில் வியூ ஹோட்டல். உங்களுக்கு நான் காமிக்கிற ரூம்லாம் இப்போ இந்த ஹோட்டலில் தான் நம்ம ரூம் போட்டிருக்கோம். ஹோட்டல் ஹில் வியூ. இது நம்ம ஹோட்டலை விட்டு வெளியில் வர்றோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தாப்லேயே இருக்குது பாருங்கள், ஜலானா லெப்பர்ட் ரிசர்வ். இந்த ஹோட்டல் அகோடா அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் தான் நான் புக் பண்ணியிருந்தேன். நேராக நான் ஹோட்டலில் ஃபோன் பண்ணி கேட்கும் பொழுது 2300 ரூபாய் என்னமோ சார்ஜ் பண்ணுறதா சொன்னாங்க. ஆனால் நான் அகோடா மூலயமா புக் பண்ணும்பொழுது ஒன்லி 1500க்கே வந்து இந்த ரூமை நான் புக் பண்ணிட்டேன். அதில் தான் வந்து ரொம்ப சீப்பஸ்ட்டு ப்ரைஸ் கிடச்சிது. அதனால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் 2-3 வெப்சைட் செக் பண்ணுங்கள். எது வந்து சீப்பான ப்ரைஸ் கிடைக்குதோ அதில் நீங்கள் புக் பண்ணிக்கிங்க. இப்போ நான் உங்களுக்கு இந்த ஹோட்டலுக்குள்ளார நம்ம ரூம்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஹோட்டலுக்குள்ளார என்ட்ரான உடனே பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் ஏரியா. நமக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து ரூம் கொடுத்துருந்தாங்க. அதனால் மேலே ஏறி இறங்க வேண்டிய வேலை கிடையாது. ஸோ இப்போ உங்களுக்கு நம்மளுடைய ரூமை காமிக்கிறேன். உண்மையிலே நம்ம கொடுக்குற காசுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொன்னால் இதை சொல்லலாம். உண்மையிலே 1500க்கு இந்த ரூமை வந்து இமேஜின் பண்ணி பார்க்கவே முடியல நம்ம ஊரில். கண்டிப்பாக நம்ம ஊர்லனா இந்த ஹோட்டல் வந்து ஒரு 3.5லேருந்து 4000 வரைக்கும் கண்டிப்பாக சொல்லுவாங்க. நமக்கு இது இல்லாமல் காம்ப்ளிமெண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வேறு இதில் வந்து அவங்க கொடுத்துட்றாங்க. காம்ப்ளிமெண்ட் பிரேக்ஃபாஸ்ட் பெரிய லெவலில் இல்லை. அதாவது அங்கே ஆலு பரோட்டா, அப்புறம் வேறு சில ஐட்டம்ஸ் அங்கே நார்த் இந்தியன் டிஷ் இருக்கும். அதுதான் அதில் ஏதாவது ஒரு டிஷ் வந்து நம்ம சூஸ் பண்ணி சொன்னோன்னா அது கொடுத்துருவாங்க. இதில் ஒரு பெரிய விஷயமே என்னன்னு கேட்டிங்கன்னா 1500க்கு ஏசியே கொடுக்குறாங்க. இது ஏசி நம்ம நாள் ஃபுல்லாக போட்டுட்டு இங்கே உட்காந்து இருந்தாலே கரண்ட் பில்லு எங்கேயோ எகிரிடும். எப்படி அவங்களுக்கு கொடுக்க முடியுதுன்னு தான் தெரியல. உண்மையிலே அவங்க வந்து உள்ளார கெட்டில் கொடுத்துருந்தாங்க, ஒரு கபோர்டு கொடுத்துருந்தாங்க, இன்டர்காம் இருக்குது, ஃபேனு, ஏசி இது எல்லாமே இருக்குது. பெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் கூட பெட்டில் படுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான பெட்டு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அதை தவிர ரெஸ்ட் ரூம் இது எல்லாமே வந்து ரொம்பவே வந்து நீட்டாக இருந்தது. பர்டிகுலராக சொல்லணும், ஏன்னா இந்த ரேட்க்கு நான் திரும்ப ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு எக்கனாமிக்கலாக நாம் ஜெய்ப்பூரில் போய் தங்கியிருந்து, அதுவும் ஒரு லெப்பர்ட் சஃபாரி பார்க், அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸு. பர்டிகுலராக சொல்லணுன்னா நம்ம ஊர்லலாம் ஒரு ஃபாரஸ்ட் பக்கத்தில் நம்ம தங்குறோன்னா உங்களுக்கே தெரியும், நான் ரேட்லாம் வந்து நான் தங்குற இடத்துலலாம் சொல்லியிருப்பேன், ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இங்கே வந்து அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப பட்ஜெட்டில் நமக்கு கிடச்சது உண்மையிலேயே ஒரு பெரிய லக்கு தான். பொதுவாக நம்ம செக்இன் ஆகிற அன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வந்து கொடுப்பாங்க. ஆனால் நம்ம செகண்ட் டே மார்னிங் வந்து ஏர்லி மார்னிங் கிளம்பி போயிடுவோம். அதாவது மண்டே மார்னிங், நம்ம வந்து சாட்டர்டே மார்னிங் போயிருந்தோம். மண்டே மார்னிங் ஏர்லியராகவே நம்ம அதாவது ஒரு 5-6 மணிக்கெலாம் ரூம்லேருந்தே கிளம்பி நம்ம செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பிடுவோம். ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க முடியுமா இன்றைக்கி அப்படின்னு கேட்டேன். அவங்க கொடுக்குறோன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆளு பரத்தான் நமக்கு மார்னிங் காம்ப்ளிமெண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் அன்றைக்கி கொஞ்சம் ஈவினிங் வரைக்கும் ரெஸ்ட் எடுத்தேன். ஈவினிங் சஃபாரி தான் நம்ம புக் பண்ணியிருந்தோம். அதனால் ஈவினிங் 4 o'clock சஃபாரி. ஆனால் நான் படுத்து தூங்கிட்டேன். ஏஞ்சி பார்க்குறேன் மணி 4-5 ஆகிடுச்சு. ஐயோன்னு அப்புறம் பக்கத்துலேயே இருந்ததுனால டக்குன்னு நம்ம உடனே இங்கே வந்தோம். 4:15 தான் வந்து சஃபாரி ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம ஆல்ரெடி ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கிறனால அந்த டிக்கெட்டை எடுத்துகிட்டு நேராக கொண்டு வந்து இங்கே கவுண்டரில் கொடுத்து அவங்கள்ட்ட என்ட்ரி போட்டுக்கணும். என்ட்ரி போட்டோன்னா அவங்க ஒரு ஸ்லிப் ஒன்று கொடுப்பாங்க, எந்த ஜீப்பு, டிரைவர் யார், இந்த டீட்டெயிலாம் கொடுப்பாங்க. அதை நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சஃபாரியை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதை சஃபாரி போகிறதுக்கு ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 850 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நாம் ஜலானா லெப்பர்ட் சஃபாரியில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா காலைல உங்களுக்கு காமிச்சேன், அதுதான் நம்ம ரூமு. இதுதான் வந்து சஃபாரி பார்க்கு, ரொம்ப க்ளோஸு. 4:15க்கு சஃபாரி ஸ்டார்ட் ஆகும். 4:15 to 6:45 ஏறக்குறைய 2.5 மணி நேரம் சஃபாரி இருக்குது இன்றைக்கி. ஏன்னா சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால நிறையா வாட்டர் ஹோல்லலாம் வந்து சிறுத்தைகள் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் சிறுத்தையை பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன்.
பார்க்கலாம். இன்றைக்கி நமக்கு லக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, சிறுத்தைகளை பார்க்க முடியுதா இல்லையாங்கிறத நாம் பார்ப்போம். நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து கூட புக் பண்ணலாம். ஆனால் டேரெக்டாக வரும்போது சில சமயம் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆன்லைனில் புக் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இதோட வெப்சைட் லிங்க்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சஃபாரி இப்போது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் இங்கே சஃபாரி வரும்பொழுது ஆன்லைனில் புக் பண்ணும்பொழுது உங்களுடைய ஐடி கார்டு நம்பர் கேட்டிருப்பாங்க. அதாவது பேன் கார்டோ இல்லை ஆதார் கார்டோ இதுமாரி ஏதாவது ஒரு ஐடி கார்டு நம்பர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த ஐடி கார்டை நீங்கள் கேரி பண்ணணும். இங்கே உள்ளுக்குள்ளார நுழையும் போது உங்கள் ஐடியெல்லாம் செக் பண்ணுவாங்க. அதனால் அதெல்லாம் ப்ரிப்பராக வச்சுக்கிங்க. ரீசெண்டாக நிறைய இடத்துல சஃபாரி போகும்போது மொபைல் ஃபோன் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அதாவது நிறைய இடத்துல உண்டு. ஆனால் இந்த ஜலனா லெப்பர்ட் சஃபாரியில் மொபைல் ஃபோன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது நீல்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ப்ளூ புல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது ஏஷியாவிலேயே லார்ஜஸ்ட் ஆன்டிலோப் வகையை சேர்ந்ததுன்னா அது இதுதான். இது எல்லா இடத்துலையும் கிடைக்காது. நம்ம சவுத் இந்தியாவில் இது நீங்கள் பார்க்க முடியாது. நார்த்தில் சில இடங்களில் தான் வந்து இந்த நீல்கைங்கிறத பார்க்க முடியும். டிரைவர் என்ன சொல்லிட்டு வந்தார்னா, இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பாண்ட் இருக்கு இல்லையா, சின்னதாக ஒரு குளம் மாரி இருக்குல்ல, இது செயற்கையாக உருவாக்கப்பட்டது தான். இது வந்து ஒரு 6 மணிக்கு மேலே இங்கே சிறுத்தைகள்லாம் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக வரும், அப்போ நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஏன்னா நம்ம 4:15 ஈவினிங் டைம் தானே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அங்கே ராஜஸ்தானில் 6 மணிக்கு கூட நல்ல வெயில் அடிக்குது. 7:30 மணிக்கு மேலே தான் இருட்டே ஆரம்பிக்குது. ஸோ அதனால் நம்ம சஃபாரி முடிகிற டயத்தில் தான் நம்ம இங்கே வரும்பொழுது மேபி பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நம்புகிறேன். சரி, வேறு இடத்துக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வேறு இடத்துக்கு போனார். Sambar dear, sambar. That one. Oh, go front. Road cross ke. That is Stop. இந்த ஜலனா லெப்பர்ட் பார்க்கில் ராணா அப்படிங்கிற ஒரு சிறுத்தை தான் பெரிய சிறுத்தையாம். அதுதான் வந்து ரொம்ப ஃபேமஸான சிறுத்தை இங்கே அப்படின்னு சொன்னாங்க. ரெகுலராக இப்போ நீங்கள் பார்த்த இந்த குட்டையில் தான் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக வருமா ரெகுலராக. ஏற்கனவே ஒரு குட்டை பார்த்தீங்க இல்லையா, இந்த இடத்துக்கு அப்படியே கீழே தான் வந்து அந்த குட்டை இருக்குது. ஒன்று அந்த குட்டையிலையும் சாப்பிடுமா, இல்லை இந்த குட்டையிலும் தண்ணி குடிக்குமா, அதான் இருக்கான்னு வந்து செக் பண்ணி பார்த்தோம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம், எதுவும் இல்லை. சரி, அதுக்கப்புறம் வேறு இடத்துக்கு போகலான்னு சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம்.
எங்கெங்கெல்லாம் குட்டைகள்லாம் இருந்ததோ அங்கெல்லாம் வந்து நம்ம ஜீப்பை நிறுத்தி ஏதாவது வருதான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். இந்த இடம் மிகவும் அபாயகரமான பகுதியாக இருந்தது. ஒரு ஒத்தையடி ரோடு தான், செங்குத்தான மலை மேலே வந்து ஏறி திரும்ப அப்படியே ஸ்லோப்பாக வந்து கீழே இறங்கி போயிட்டே இருந்தது. உண்மையிலே அது பிரேக் எதுவும் பிடிக்கல அப்படின்னா நேராக கொண்டு போய் கீழே தள்ளி விட்டுரும். அந்த மாதிரி தான் இருந்தது, ரொம்ப செங்குத்தாக. நம்ம இதில் ட்ராவல் பண்ணுறதே வந்து ஒரு மிகப்பெரிய அட்வென்ச்சராக இருந்தது. கருவிலலாம் போய் திருப்ப கூட முடியல, விட்டு மறுபடியும் ரிவர்ஸ் வந்து அதுக்கப்புறமா தான் போகிற மாதிரி இருந்தது. ஒரு ஜீப்புக்கே இந்த நிலமைனா பார்த்துக்குங்க. இந்த ஜலனா லெப்பர்ட் சஃபாரி ஜோன் 1 ஜோன் 2 அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. நாங்கள் ஜோன் 1ல் போயிட்டு இருக்கும் பொழுது டிரைவருக்கு ஒரு செய்தி வந்தது, ஜோன் 2ல் வந்து லெப்பர்ட் சைட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. அதுக்காக தான் இந்த ஷார்ட்கட்டில் இந்த மலை மேலே ஏறி அவசர அவசரமாக ரொம்ப வேகமாக அந்த இடத்துக்கு நாங்கள் விரைஞ்சிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம போகிறதுக்குள்ளார லெப்பர்ட் வேறு எங்கேயாவது போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால் நம்ம பிடிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணத்தோட எல்லா ஜீப்புமே வந்து வேகமாக அந்த இடத்துக்கு விரைஞ்சிட்டு இருந்தாங்க. Zone 2 நாங்கள் அந்த இடத்துக்கு போனப்போ எங்களுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஜீப்பு முன்னாடி நின்றுட்டு இருந்தது. அது ஒரு குறுகலான இடம் அப்படிங்கிறதுனால எங்களால் முன்னாடியும் போக முடியல, லெப்பர்ட் இருக்கிற இடத்தையும் எங்களால் பார்க்க முடியல. நானும் சீட்டு மேலாம் நின்று பார்த்தேன், ஒன்றும் கண்ணுக்கு தெரியல. एक बार तो दिखा लेंगे, फिर वेट कर लेंगे तो निकलेगा, बाहर आएगा। लो थोड़ा आगे ले लेना गाड़ी, थोड़ा आगे ले लो। जी थोड़ा तो आगे करो, बैठा है ना। அங்கே உள்ள புதரோட மறைவில் சிறுத்தை உட்காந்து இருந்தது. ஏன்னா அதோட கலருக்கும் செடிக்கு இடையில் அது டோட்டலாகவே அந்த நிழலில் வந்து மறைஞ்சே இருந்தது, எங்களுக்கு கிளியராக பார்க்கவே முடியல. அப்புறம் டிரைவர் தான் காமிச்சார், அதை உட்காந்துருக்கு பாருங்க அங்கே சிறுத்தை அப்படின்னு சொல்லி காமிச்சார். அதுக்கப்புறம் நான் அந்த இடத்த ஜூம் பண்ணி பார்த்தேன். एक मिनट इनको देख लें तो फिर आपको दिखा, लेकिन थोड़ा सा वेट करना भाई, योगी भैया थोड़ा सा पीछे करना। Look at yellow spot. Look at that one. दिख जाए क्या उसमें? आपको नहीं दिखा क्या लेपर्ड? वो देखो पीछे तक लाइन लग गई यार, इधर अब वो नीले के भाई उधर वो भी अभी आए हैं। ரொம்ப நேரம் உட்காந்து இருந்த சிறுத்தை அப்புறம் எழுந்து போக ஆரம்பிச்சது. அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டை தான் பார்க்க முடிஞ்சுது. அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த இடத்த வந்து ஸ்லோ மோஷனில் நான் காமிக்கிறேன். ஏன்னா கை கேட்டினது வாய் கேட்டல அப்படிங்கிற மாதிரி சிறுத்தையை பார்க்க முடிஞ்சும் நல்லா கிளியராக பார்க்க முடியாமல் போதற்கு மறைவில் இருந்து அப்புறம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த சிறுத்தையை சேஸ் பண்ணி நாங்களும் பிடிக்க முடியுதான்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தோம்.
நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணியும் அந்த சிறுத்தையை பிடிக்க முடியல. ஏன்னா அந்த சிறுத்தை நல்லா உள்ளுக்குள்ளார புதருக்குள்ளார நல்லா போயிடுச்சு. அதனால் எங்களால் போய் பார்க்க முடியல. देखो फ्रंट ब्रांच ஏற்கனவே நாம் சஃபாரி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு குட்டை மாரி ஒரு இடத்துல சொன்னேன் இல்லையா, ஒரு 6 மணிக்கு மேலே அந்த இடத்துக்கு சிறுத்தை வரும் அப்படின்ட்டு. அதனால் நம்ம கடைசி முயற்சியாக அந்த இடத்துல சிறுத்தை வருதா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக ரொம்ப வேகமாக போனோம். முதல் நாள் ஈவினிங் சஃபாரியில் நமக்கு சிறுத்தையை பார்த்தோம், இருந்தாலும் அதை க்ளோஸில் நல்லா கிளியராக பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தம். மற்றபடி ஃபஸ்ட்டு சஃபாரி ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆனால் 2வது நாள் மார்னிங் சஃபாரி வேறு லெவலில் இருந்தது. சைட்டிங் உண்மையிலே செமையாக இருந்துச்சு. அதையும் தொடர்ந்து பாருங்கள். இதே காணொலியிலேயே தொடர்ந்து 2வது நாள் மார்னிங் சஃபாரியும் வருது, அதனால் தொடர்ந்து பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நாம் ஜலானா லெப்பர்ட் பார்க்கில் 2வது நாள் மார்னிங் சஃபாரி போக போகிறோம். எப்படி இருக்குது அப்படிங்கிறத போயிட்டு வந்து சொல்கிறேன். நம்ம த்ரில்லிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இரண்டாவது நாள் மார்னிங் சஃபாரி ஸ்டார்ட் ஆகும் பொழுது இந்த அளவுக்கு ஒரு அட்வென்ச்சரான சஃபாரியாக இது இருக்க போகுது, இப்படி ஒரு சைட்டிங் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நான் நினச்சே பார்க்கல. உண்மையிலே வேறு லெவலில் தான் இருந்தது. அது எப்படி இருந்தது நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸு, அதாவது ஒரு க்ளோஸில் லெப்பர்டை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இங்கே கிடச்சிது. செம சைட்டிங் உண்மையிலே. அது எப்படி இருந்ததுங்கிறத வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நம்மளுடைய மார்னிங் சஃபாரி ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் தூரம் தான் போயிருப்போம். அங்கே ஒரு இடத்துல வண்டிலாம் நின்றுட்டு இருந்தது. என்னடான்னு பார்த்தா ஒரு சிறுத்தை ஒன்று அங்கே உள்ள புதருக்கு மறைவில் நின்று உட்காந்துருந்தது. அதாவது அது ஒரு ஓப்பன் கிரவுண்டு மாதிரி தான் இருந்தது, இருந்தாலும் அங்கே புதர்லாம் இருந்ததுனால அது புதரோட கலருக்கு மேட்ச் பண்ணி கேமஃப்ளேஜ் ஆகி
அந்த சிறுத்தை உட்காந்து இருந்தது. அது கொஞ்சம் டீப்பாக வாட்ச் பண்ணால் தான் தெரியுது அங்கே ஒரு சிறுத்தை உட்காந்து இருந்தது அப்படிங்கிறது. அது ஆடாமல் அசையாமல் இருந்ததுன்னா அங்கே ஒரு உருவம் இருக்கிறதே நமக்கு தெரியல. அது கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருந்தது. அதனால் நம்ம கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுத்தோம். அதனால் கிளாரிட்டி கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அந்த லெப்பர்டும் எழுந்து நம்ம ஜீப் பக்கத்தில் வரும்னு நாங்களும் வெயிட் பண்ணுறோம். அது ஏந்திரிக்கிற மாதிரியே இல்லை. ஏறக்குறைய ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மேலே அதே இடத்துல வெயிட் பண்ணோம். அதுவும் ரொம்ப பொறுமையாக கேஷுவலாக அதே இடத்துல உட்காந்து இருந்தது. சரி, அது எப்போ தான் ஏந்திரிக்குது பார்ப்போம்னு சொல்லி நாங்களும் அங்கே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். எங்களுக்கு அந்த வியூவிலேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் தூரமாக இருந்தது. அதனால் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த சைட்லேருந்து வியூ ரொம்ப க்ளோஸாக இருக்கா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இன்னொரு இடத்துக்கு போனோம். इधर नहीं आ रहा वो नाराज हो गया, बोलता था अंग्रेज नहीं आया, मैं नहीं आता है। நாங்கள் எங்கள் ஜீப்பு பக்கத்தில் வரும்னு சொல்லி எதிர்பார்த்த எங்களுக்கு ஏமாற்றம் கிடச்சிது. அது எங்கள் பக்கம் வர்றதுக்கு பதிலாக ஆப்போசிட் டைரெக்ஷனில் போய் ஒரு புதர் மறைவில் போயிடுச்சு. இருந்தாலும் நாங்கள் விடாமல் அதை சேஸ் பண்ணி போனோம். फीमेल है ना, फीमेल होता है ना, तो वो तो आता है। फीमेल है ये। பொதுவாக நம்ம சஃபாரி போகும்பொழுது அனிமல் சைட்டிங்கிறது, அனிமலை பார்க்குறதே வந்து ஒரு பெரிய விஷயம். இருந்தாலும் அதை நம்ம க்ளோஸில் போய் பார்க்குறது, மிஸ் பண்ணாமல் பார்க்குறதெல்லாம் நம்ம போகக்கூடிய சஃபாரி டிரைவரோட கையில் தான் இருக்குது. நம்ம போன சஃபாரி டிரைவரு கொஞ்சம் இதாக இருந்தார். என்ன சொல்கிறது, அந்தளவுக்கு ஒரு ஆக்டிவாக இல்லை. அவர் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை சரியாக யூஸ் பண்ணாததுனால நாங்கள் க்ளோஸில் பார்க்க முடியாமல் கொஞ்சம் பின்தங்கிட்டோம் அந்த போன சஃபாரி வண்டி. ஏன்னா மற்ற வண்டிலாம் முன்னாடி போயிடுச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் தான் போனோம். சைடில் இடம்லாம் இருந்தும் கூட அவர் போகாமல் அப்படியே பொறுமையாக நின்றுட்டார். எந்த பக்கம் போனால் அதை பார்க்குறதுக்கு கரெக்டான வியூ இருக்குங்கிறத என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சில டிரைவர்லாம் வந்து கரெக்டாக போய் சூப்பராக போய் நிறுத்துவாங்க பக்கத்துலேயே. இவருக்கு நிறுத்த தெரியல. அதனால் பின்னாடி நிறுத்தினதுனால எல்லாரும் ஏஞ்சி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் கொஞ்சம் மறைக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் கிளியரான ஒரு வியூ எனக்கு கிடைக்கல. ஃப்ரண்ட்டில் உள்ள ஜீப்பில் எல்லாருமே ஏஞ்சி நின்னதுனால எனக்கு சரியான வியூ இல்லாதனால நான் சீட்டு மேலே ஏறி நின்னும் பாருங்கள். நான் என்னோட போதாத நேரமாக என்னன்னு தெரியல, அந்த சீட் அப்படியே ஃபோல்ட் ஆகி இது பாருங்கள் பேலன்ஸ் இல்லாததுனால கரெக்டாக அது ரோடு கிராஸ் பண்ணுற அந்த நேரத்தில் எனக்கு வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதுக்குள்ளே ரோட்டை கிராஸ் பண்ணி அந்த சிறுத்தை உள்ளுக்குள்ளார போயிடுச்சு. அப்புறம் பக்கத்தில் உள்ளவர்கிட்ட கேட்டேன், அவர் எடுத்திருந்தாராம். சரி, அப்புறம் அவர்கிட்டேருந்து ஒரு கிளிப்பிங்ஸை வாங்கினேன். இப்போ உங்களுக்கு நான் அந்த கிளிப்பிங்ஸை காமிக்கிற ரோடு கிராஸ் பண்ணதை, அதை நீங்கள் பாருங்கள். ஓ ये भागा। அந்த புதர் மறைவில் உட்காந்துருந்த இந்த சிறுத்தை அங்கே போய் இங்கே போய் எங்கெங்கேயோ உள்ளுக்குள்ளார போய் கடைசியாக வந்து நாம் நின்ன ஜீப்புக்கு எதிர்த்தாப்புல ரோட்டை கிராஸ் பண்ணி உள்ளுக்குள்ளார ஓடிச்சு. உண்மையிலே நாம் க்ளோஸாக பார்க்க முடியுமா சிறுத்தையை அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருந்தோம். பொதுவாக ராஜஸ்தானில் ஜலனா, ஜவாய் அப்படின்னு 2 இடம் இருக்குது. இந்த 2 இடமுமே சிறுத்தை பார்க்கறதுக்கான அருமையான ஒரு இடம்னு சொல்லலாம். திரும்பவும் அந்த சிறுத்தை வேறு இடத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சேஸ் பண்ணி போனோம். ஆனால் அது உள்ளுக்குள்ளார போயிடுச்சு. அதனால் எங்களுக்கு அதை பார்க்க முடியல.
அதனால் சரி வேறு இடத்துக்கு போவோம், அங்கே ஏதாவது சைட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு இடத்துக்கு நாங்கள் வந்தோம். அங்கே ஒரு அழகாக ஒரு மயில் வந்து தன்னோட தோகையை விரித்து ஆடிட்டு இருந்தது. அதை கொஞ்சம் நேரம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி இன்னொரு இடத்துக்கு போனோம். அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, Zone 1 Zone 2ன்னு இருக்கும். நம்ம வந்து Zone 1ல் தான் வந்து இந்த சிறுத்தையை பார்த்தோம். திரும்ப Zone 2க்கு நம்ம ஒரு ரவுண்டு வந்தோம். வரும்பொழுது Zone 2ல் எதுவும் பார்க்க முடியல, எக்ஸப்ட் இந்த மயிலை தவிர வேறு எதையும் நம்மளால் பார்க்க முடியல. अब वो बोलने आगे ना उनके लिए कर रहा है शायद मीटिंग उनकी तो मजा है क्वेश्चन से आपको बैठना पड़ेगा. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு வந்தோம். அந்த இடத்துல ப்ளூ புல்னு சொல்லக்கூடிய இந்த நீல்கை வந்து ஒரு கூட்டமாகவே உட்காந்துருந்தது. सब नील का है, पूरा झुंड है नील का. जरूर मिलेगी ना शिकायत की நாங்கள் Zone 2ல் இருக்கும் பொழுது ஒரு தகவல் ஒன்று வந்தது. என்னென்னா Zone 1ல் இந்த லெப்பர்ட் சஃபாரியில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ராணா வந்து சைட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்தது. உடனே நம்ம ஜீப் சஃபாரி டிரைவர் வந்து ரொம்ப வேகமாக வந்து அந்த இடத்துக்கு போக ஆரம்பித்தார். நான் லாஸ்ட் டைம் இங்கே வரும்பொழுதே இந்த ராணாங்கிற லெப்பர்டை பார்க்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு வந்தேன். ஆனால் என்னால் பார்க்க முடியல. இந்த வாட்டி எப்படியும் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் வந்தோம். ஃபஸ்ட்டு சஃபாரியில் பார்க்க முடியல. இந்த 2வது சஃபாரிலையாவது ராணாவை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடச்சிருக்கு. அதை நம்ம எந்த காரணத்தை முன்னிட்டு மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படி சொல்லி ரொம்ப வேகமாக நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு இருந்தோம். ஒரு வழியாக ராணா எந்த இடத்துல இருக்குன்னு சொன்னாங்களோ அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஜீப்போ அங்கே நிற்கிறத வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நல்ல வேளை ராணா போகலை, இங்கே தான் இருக்குது அப்படின்ட்டு. இவ்வளோ ஜீப்பு அந்த ராணாங்கிற சிறுத்தையை சூழ்ந்து நின்று எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். இருந்தாலும் அது கொஞ்சம் கூட எங்களை கேர் பண்ணவே இல்லை. அது பாட்டுக்கு ரொம்ப அப்படியே ஜாலியாக ரொம்ப கேஷுவலாக உட்காந்து அது பாட்டுக்கு தண்ணி குடிச்சிட்டே இருந்தது. बीच वाला वो है ना फ्लोर, बीच वाला वो जो ऊपर कितना बड़ा है।
நாம் நேற்று ஈவினிங் சஃபாரி வந்தப்பையும் இந்த இடத்துல 2 வாட்டி வந்து பார்த்தோம். ஏன்னா ஏற்கனவே நான் சொன்னேன் இந்த ராணாங்கிற சிறுத்தை இந்த இடத்துல தான் வந்து தண்ணி குடிக்கும் அப்படின்ட்டு. அதனால் வந்து பார்த்தோம் இல்லை. இன்றைக்கி காலையில் சஃபாரி ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு தான் வந்தோம். அப்பையும் இங்கே எந்த சிறுத்தையும் சைட் ஆகலை. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்திருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து தான் நம்ம ஜோன் 2லேருந்து இங்கே அவசரமாக வந்தோம். இப்போ இது எப்படியும் தண்ணி குடிச்சிட்டு கீழே தான் வந்து வரும். ஏன்னா இது வந்து மேலேருந்து கீழே இறங்கி கீழே வரும் அப்படிங்கிறதுனால நாங்கள் அவசரமாக அந்த இடத்துக்கு விரைந்து போய்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி மார்னிங் சஃபாரி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து 2 இடத்துல நம்ம சிறுத்தையை பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு சிறுத்தையை பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த ராணாங்கிற, ஏன்னா இந்த சிறுத்தையை தான் நான் பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். அந்த சிறுத்தையையும் ஒரு வழியாக பார்த்தாச்சு. நமக்கு சிறுத்தையை இந்த மாதிரி க்ளோஸில் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக இந்த ஜலானா லெப்பர்ட் சஃபாரிக்கு திரும்பவும் நம்ம வந்தோம். நம்ம ஆசை நிறைவேறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நாங்கள் கீழே போய் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். ஆனால் சிறுத்தை எதுவும் வரல. ஸோ அதோட இந்த சஃபாரியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டோம். நீங்கள் இந்த காணொலியை பார்த்து உண்மையிலே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து இன்னொரு சஃபாரி நம்ம போக போகிறோம். அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது இதை விட வேறு லெவலில் இருந்தது.